ஒரு சிறு சந்தேகம். ஹஜ்ஜி போயிட்டு வந்த பெருமக்கள் எல்லாம் ஜம்ஜம் தண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து எனக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுதும் கொடுத்தாங்க. அப்போ வந்து அவங்களுடைய உள்ளத்தை என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அதை நான் வந்து எப்படி சொல்றேனே தெரியல. நான் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது இந்த புனித நீரை நீங்க குடிங்க, கண்டிப்பா அந்த நோய் குணமடையும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய உள்ளார்ந்த எல்லாரையுமே சகோதரரா நினைக்கக்கூடிய அந்த உணர்வை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் வளர்ந்துகிட்டு இருந்தேன், படித்தது கல்லூரி எல்லாமும். அப்போ எனக்கு எந்தவித ஒரு வேறுபாடோ இஸ்லாம்னு சொல்லும்போது ஒரு மாறுபாடோ அப்படிலாம் வரல. நீங்கள் சொன்ன மாதிரி சில துவேஷிகள் ஏதோ பண்ணிட்டு தெரியலாம். ஆனால் இஸ்லாமியர்களை ஒன்றும் சொல்ல முடியாது. இஸ்லாம் என்ற தேவ வசனங்கள் இறங்கிய அந்த நூலையும் நாங்கள் குறை சொல்லவோ அப்படிலாம் வரல. அதுலேயும் ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, அந்த ஹஜ்ஜி தண்ணியை போயிட்டு வந்து அந்த ஜம்ஜம் வாட்டரை நீண்ட நாள் வச்சிருக்கிறாங்க. நீண்ட நாள் வச்சிருந்து அதை அவங்களும் பயன்படுத்துறாங்க. நோய் வந்ததுன்னா அதை பயன்படுத்துறாங்க. அக்கம் பக்கம் உள்ள மற்ற பிற சமூகத்தை சார்ந்த மத சகோதர சகோதரிகளுக்கும் அதை கொடுக்குறாங்க. ஏன்னா நான் வாங்கியிருக்கேன், அதனால சொல்றேன், குடிச்சிருக்கேன். அப்படி அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த நீர் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அது கெட்டு போகாம இருக்குமா? அது பகுத்தறிவாதத்துக்கு உட்பட்டது ஒன்றுதானா? இன்னொன்று, அந்த ஜம்ஜம் தண்ணிங்கிறது வந்து எல்லா நோயும் தீர்க்கக்கூடியது அப்படின்னு சொன்னா அந்த வசனத்துல அது பதிக்கப்பட்டிருக்கா? குர்ஆன்ங்கிற நூல்ல அது பதிக்கப்பட்டிருக்கா? இந்த நீர் எப்படி அவருக்கு வந்தது என்பது கர்ண பரம்பரையா நாங்க காதல கேட்கிறோம். அது எப்படி வந்தது? நபிகள் நாயகம் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது? அதான் ஒரு சின்ன சந்தேகம் இருந்து அதை பயன்படுத்தினதுனால இருந்தது. ஐயா அவர்கள் விளக்குமாறு கேட்டு. என்னுடைய பேர் பி. பக்கீர்சாமி, பாங்கல். சகோதரர் பக்கீர்சாமி அவர்கள் சவுதி அரேபியாவில் உள்ள மக்காவில் நபிகள் நாயகம் பிறந்த ஊரில் இருந்து ஹஜ்ஜிக்கு போய்விட்டு வரக்கூடியவர்கள் ஜம்சம் என்று சொல்லி ஒரு தண்ணீரை கொண்டு வருவாங்க. அந்த தண்ணீரை பற்றி தான் அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த ஜம்சம் தண்ணீரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய அற்புதம் தான். என்ன அற்புதம் கேட்டா, என்ன அற்புதங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். வரலாறு ரெண்டாவது சொல்றேன். இப்ப சவுதி அரேபியா வந்து பாலைவனம் என்பது நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். நம்ம ராஜஸ்தான் பாலைவனம் மாதிரி நதிகள்லாம் கிடையாது, அங்க தண்ணீர் வசதிலாம் இல்லாத ஒரு பாலைவனம் தான் சவுதி அரேபியா. மக்காவும் அது மாதிரியான பாலைவனத்தில் தான் மக்காங்கிற நகரமும் இருக்கிறது. அப்ப பாலைவனத்தில் நீர் என்பது ஒரு பெரிய நீர் இருக்கிறதே பெரிய ஆச்சரியம். ஆனா அந்த ஜம்சம்ங்கிற அந்த ஒரு கிணறு இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட வரலாற்றில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் ஆண்டுகளாக அது இருந்துகிட்டே இருக்கிறது. இப்ப நபிகள் நாயகம் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்குமே 1400 வருஷத்துக்கு மேலேயாச்சு. 1400 வருஷமா அந்த கிணறு இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த கிணத்துடைய முக்கியமான அதிசயமான தன்மை என்னன்னு கேட்டா, இப்ப ஹஜ்ஜி போறாங்கல்ல, ஒவ்வொரு வருஷமும் சென்ற வருஷம் எடுத்துக்கிட்டா 22 லட்சம் பேர், இந்த ஆண்டு 25 லட்சம் பேர் போறாங்க. அப்ப 25 லட்சம் மக்கள் அங்க ஒரு நேரத்தில் குழுமுறாங்க. இந்த 25 லட்சம் மக்களும் அதைத்தான் குடிக்கிறாங்க. இந்த ஒரு கிணறு தான். அந்த ஒரு கிணத்துல இருந்து ஒரு நேரத்தில் 25 லட்சம் மக்கள் பாலைவனத்தில், அதுவும் தண்ணியே வராத இடம் எங்கன எடுத்தாலும் பெட்ரோல் தான் வரும். அதை தவிர எங்க தோண்டினாலும் பெட்ரோல் வரக்கூடிய ஒரு மண்ணுல அந்த ஒரு இடத்துல மட்டும் தண்ணி வருது. அந்த தண்ணி கூட எல்லாரும் 25 லட்சம் மக்களும் அதை வந்து யூஸ் பண்றாங்க. வேற வேற தேவைகளுக்கும் அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். பத்தாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் 40 லிட்டர் 80 லிட்டர் தண்ணி அடைச்சி வர கொண்டு வந்துடுறாங்க. ஒவ்வொரு ஆளும் அங்க குடிக்கிறது பத்தாதுன்னு சொல்லி 25 லட்சம் பேர் ஒவ்வொரு ஆளும் 80 லிட்டர் 60 லிட்டர் செய்யறாங்க, கேன்ல பிடிச்சுக்கிட்டு வேற தங்களுடைய தாயகத்துக்கு கொண்டு வர்றாங்க. அப்ப இப்படி ஒன்று அறிவியலுக்கு சாத்தியம் இருக்கா? ஒரு இடத்துல பாலைவனத்துல தண்ணீரே உற்பத்தியாகாத ஒரு இடத்துல அந்த தண்ணி உற்பத்தி ஆகுது. 25 லட்சம் மக்கள் இந்த சீசன்ல. அதே நேரத்தில் ஹஜ்ஜி நேரத்தில் மட்டும் மக்காவுக்கு போக மாட்டாங்க, 11 மாசமும் போவாங்க. இந்த மாசம் போற மாதிரியே தான் 11 மாசம் போவார்கள். அது ஒரு 15 லட்சம் பேர் போவாங்க. உம்ராண்டு ஒரு வணக்கம் இருக்கிறது. அந்த உம்ராங்கிற வணக்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் மாதம் 15 லட்சம் பேர் போயிட்டே இருக்கிறாங்க. எந்த நேரமும் அந்த ஊர்ல 15 லட்சம் பேர் இருப்பாங்க. எந்த நாள்ல நீங்க போனாலும் சரி 15 லட்சம் யாத்திரிகர்கள், உள்ளூர் மக்கள் தவிர 15 லட்சம் வெளியூர்காரர்கள் அங்க இருக்கிறாங்க.
பிளஸ் உள்ளூர் மக்கள். அதுபோக ஹஜ் நேரத்தில் 25 லட்சம் வெளியூர் மக்கள். அப்ப 25 லட்சம் மக்களுக்கு அல்லது 15 லட்சம் மக்களுக்கு காலாகாலத்துக்கு தண்ணி சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னா அது எந்த ஒரு விஞ்ஞானிகளாலும் இந்த புதிருக்கு விளக்கம் சொல்லவே முடியல. எப்படி நடக்கும் ஒரு வியப்பு தான் ஏற்படுமே தவிர இது எப்படி இந்த இடத்துல எப்படி இது நடக்குது, இது ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவது, அந்த தண்ணியுடைய ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டா, ஜம்சம்ங்கிற தண்ணீருடைய சிறப்பு. இப்ப நம்ம நாட்டில் குடிபானங்கள்லாம் பாட்டில் அடிச்சு விற்கிறாங்க. குளிர் தண்ணீர், குடி தண்ணீர், மினரல் வாட்டர். அது போக இனிப்பு சேர்க்கப்பட்ட பானங்கள் விற்கிறாங்க. இப்ப இதையெல்லாம் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோதனை பண்ணி என்ன பண்ணிட்டான், பூச்சிக்கொல்லி மருந்து கலந்துருக்குன்ட்டானுவோ. எதுல? நம்ம குடிக்கக்கூடிய கொக்கோ கோலா, பெப்சி, இது மாதிரியான பானங்கள்ல வயல்கள்ல பூச்சிகளை கொள்வதற்காக மருந்து அடிப்போம்ல, அந்த மருந்து அதுல சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. ஏன் சேர்த்தாங்க தெரியுமா? ஏன் தெரியுமா? சாவடிக்கிறதுக்கு அவன் சேர்க்கல. எதுக்கு சேர்க்கிறான்னு சொன்னா, தண்ணீரை கொஞ்ச நாளைக்கு நீங்க வச்சீங்கன்னு சொன்னா இயற்கையாவே கொஞ்ச நாள் அது புழு பூச்சிகள் உண்டாயிரும், கிருமிகள் உண்டாயிரும், கெட்டு போயிடும். அப்ப சீக்கிரம் கெட்டு போயிட்டா வியாபாரி நஷ்டப்படுவான். பூச்சிக்கொல்லி மருந்து சேர்த்து விட்டோம்னு சொன்னா 10 நாளைக்கு தாக்கு பிடிக்கிற தண்ணி 1 மாசத்துக்கு தாக்கு பிடிக்கும். அப்ப கடையில 1 மாசம் வச்சு விற்கலாம். இன்னைக்கு தயாரிச்ச தண்ணீரை நீங்க ஜனவரி 3 வரைக்கும் விற்கலாம். டிசம்பர் 3ல உள்ள தண்ணி என்ன செய்யலாம், ஜனவரி 3 வரைக்கும் விற்கலாம். எப்ப? அதுல பூச்சி மருந்து சேர்த்தா. சும்மா இயற்கையா தயாரிச்சு கொடுத்தான்னு வைங்க, 3 நாள்ல விற்கலன்னா ரிட்டர்ன் வாங்கணும். புழு பூச்சி வந்துடும், பேடாகி போயிடும், கெட்டு போயிடும். இதுக்காக என்ன பண்றாங்க அவங்க, வர்த்தக நோக்கத்துக்காக வேண்டி அந்த குடிக்கிற பானத்துல கூட பூச்சி மருந்து சேர்க்கிறான். ஏன்? எந்த ஒரு தண்ணீரும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு இயற்கையாகவே அதிலிருந்து புழு பூச்சிகள், கிருமிகள் இதுகள் எல்லாம் உண்டாகி அந்த தண்ணீருடைய தூய்மையை கெடுத்து விடும். இது ஒரு விஷயம். அப்ப இவ்வளவு சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீர் கூட 3 நாள் 4 நாளைக்கு மேல கெட்டு போயிருது என்கிற ஒரு நிலையில இந்த ஜம்சம்ங்கிற நீர் இருக்கு பாருங்களேன், அது பல பல வருஷங்களுக்கு நீங்கள் எடுத்து வைத்திருந்தாலும் கெட்டு போறதே கிடையவே கிடையாது. இது நிதர்சனமாக ஒரு 25 வயசுல, ஒரு 30 வயசுல ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போறாருன்னு வைங்க, அவர் போயிட்டு தண்ணியை கொஞ்சம் வச்சுக்கிறார். எதுக்கு வச்சுக்கிறார் தெரியுமா? தான் இறந்த பிறகு அந்த தண்ணீரை ஊத்தி தன்னை கழுவணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் தண்ணீரை எடுத்து. மார்க்கத்தில் சட்டம் அப்படி இல்லை. இஸ்லாத்துல அந்த தண்ணீரால் குளிப்பாட்ட வேண்டும் என்று ரூல் இல்ல. இவரா இந்த ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவர் இவரா என்ன பண்ணுவார்னு கேட்டா, ஒரு 20 லிட்டர் தண்ணி கொண்டு வந்தார்னு சொன்னா ஒரு 1 லிட்டர் ஒதுக்கி வச்சுக்கிறார். எதுக்கு? நான் இறந்த பிறகு இந்த தண்ணீரை கலந்து என்னை குளிப்பாட்டுங்க, அது ஒரு பாக்கியம் அவர் நினைக்கிறார். அவர் 25 வயசுல போயிட்டு வந்தவர் 65 வயசுல இறந்து போறாருன்னு வைங்க, 40 வருஷம் அந்த தண்ணி இருக்கும். 40 வருஷத்துக்கு அந்த 1 லிட்டர் தண்ணி வீட்டுல இருந்துகிட்டே இருக்கும். அதுல எந்த பூச்சிக்கொல்லி மருந்து கிடையாது, அந்த தண்ணி கெட்டு போறதே கிடையாது, கிருமி உண்டாவது கிடையாது. அப்ப இது என்னத்தினால இது ஏற்படுது? மனிதன் மருந்துலாம் அடிச்சு தயாரிச்சா கூட இவ்வளவு நாளைக்கு பாதுகாக்கல. என்னதான் நீங்க மெடிசன் போட்டு இன்னைக்கு விற்கக்கூடிய பேக்கிங்ல விற்கக்கூடிய உணவுப் பொருள் இருக்க, அது எல்லாத்துலயுமே மருந்து கலக்குறான், ரசாயனத்தை கலக்குறான். எதுக்காக வேண்டி? கெட்டு போகாம இருக்கிறதுக்காக வேண்டி. எவ்வளவு நாளைக்கு கெட்டு போகாம இருக்கு? அது கூட 5 நாள்ல கெட்டு போறத 10 நாள்ல கெட்டு போகாம அவ்வளவுதான் அது செய்யுமே தவிர காலாகாலத்துக்கும் கெட்டு போகாம இருக்கிற மாதிரியான ஒரு மெத்தட மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கானா? அப்படி கண்டுபிடிச்சா நிறைய பிரச்சனை தீர்வாகி போயிடும். அப்படி கண்டுபிடிக்கல, கொஞ்ச நாளைக்கு இழுத்தடிக்கலாம், நீட்டலாம். ஆனால் இந்த தண்ணியில எந்த கெமிக்கலும் கலக்காம, எந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்காம 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் வரைக்கும் அது கெட்டு போகாமல் இருக்கிறது என்று சொன்னால் கண்ணு முன்னாடி அதுல என்னமோ ஒரு அதிசயம் இருக்கிறது. அது உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது, ஒரு வற்றாத ஒரு ஜீவ நதி மாதிரி உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது, ஒரு அதிசயமாக இருக்கிறது. அது கெட்டு போகாமல் இருக்கிறது இன்னொரு அதிசயமாக இருக்கிறது. பாத்துக்கிறோம். மூணாவது என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் சொன்னார்கள், இந்த ஜம்சம் என்ற நீரை எந்த எண்ணத்தில் நீங்கள் அருந்துகிறீர்களோ அந்த எண்ணம் நிறைவேறும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னார்கள். அந்த அடிப்பெல்லாம் அவருக்கு என்ன செஞ்சிருக்காரு, அதை குடிச்சு நோயா இருந்துச்சு, அதை கொண்டாந்து கொடுத்தார்கள், அதை குடிச்சவன நோய் போச்சுன்னா அவர் சொல்றாரு. அந்த மாதிரியான ஒரு தன்மை இருப்பதாகவும் நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க. இது அந்த தண்ணிக்கு உள்ள தன்மை. அதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய தலைவர்னு சொல்றோம் இல்லையா, அவங்க பிறந்தது மக்காவுல.
அந்த ஊர்ல காபான்னு ஒரு ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தை வந்து அவங்க கட்டல. அவங்களுக்கு முன்னாடி ஆபிரகாம், இப்ராஹிம் என்று நாங்க சொல்லுவோம், கிறித்தவர்கள் வந்து ஆபிரகாம்னு சொல்லுவாங்க. இந்த ஆபிரகாம் என்ற இப்ராஹிம் என்ற தீர்க்கதரிசி வந்து அது பாலை மணலாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த காபாங்கிற ஒரு ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்வதற்காக அதுல கொண்டு தன் மனைவி மக்களை குடியமர்த்துகிறார். அங்க ஒரு ஊர் உண்டாகட்டும், அந்த ஊர்ல இருந்து மக்கள் உண்டாகி இந்த ஆலயத்தை என்ன செய்யட்டும், வழிபடட்டும் என்பதற்காக வேண்டி அந்த இடத்துல கொண்டு தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய கை குழந்தையும் கொண்டு குடியமர்த்துகிறார். அவங்க மட்டும்தான் அங்க இருக்கிறாங்க. அப்ப தண்ணீர் தாகத்துல அவருடைய மகன் இஸ்மாயில் நாங்க சொல்லுவோம், இஸ்மவேல் என்று சொல்லி பைபிள்ல சொல்லுவாங்க. அந்த குழந்தை தண்ணீர் தாகத்துல வந்து துடிக்குது, பாலைவனத்து தண்ணி கிடைக்கல. அப்ப அந்த குழந்தையுடைய தாயார் மலை உச்சில ஏறி பாக்குறாங்க, ஏதாவது வியாபாரிகள் போறாங்களா, வர்த்தக கூட்டம் போகுதா, அவங்கள்ட்ட ஏதாவது தண்ணி கிடைக்குமா, இப்படி எல்லாம் பாக்குறாங்க. தண்ணி கிடைக்கல. திரும்பி வந்து பார்த்தா அந்த குழந்தைக்கு அருகில ஒரு சின்ன நீரூற்று மாதிரி பொங்கி கொண்டிருக்கிறது. இறைவனுடைய வானவர்னு சொல்லக்கூடிய, தேவதூதர்னு சொல்லக்கூடிய வானவர் அதை தோண்டினார் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அந்த தண்ணீர் தான் இப்ப சமுதம் என்பது. அந்த இடத்துல ஒரு தண்ணீர் வந்த உடனே அதை சுத்தி ஒரு அணை கட்டி அந்த இடத்துல அவங்க வாழ ஆரம்பித்த உடனே தண்ணீர் இருக்கிறத கேள்விப்பட்டு ஒவ்வொருத்தரா குடியேற ஆரம்பிக்கிறாங்க. அதனால் தான் இந்த மக்காங்கிற ஊர் என்ன செய்யுது, அந்த தண்ணியை மையமா வச்சுதான் அந்த ஊரே உருவாகிறது. அப்ப நபிகள் ஆபிரகாம் என்ற தீர்க்கதரிசியுடைய இறை தூதருடைய ஒரு மகனுக்காக வேண்டி கடவுளே அந்த நீரை அந்த இடத்துல உற்பத்தி ஆக்கினார். இறைவனை உற்பத்தி ஆக்கி கொடுத்தார். அது உற்பத்தி ஆகிற இடம் இல்ல, தண்ணீருடைய நீர்நிலைகள் உள்ள இடம் கிடையாது. அந்த இடத்தில் ஒரு மக்கள் உருவாக வேண்டும், அந்த இடத்துல ஒரு அந்த காபாங்கிற ஆலயம் நின்று நிலைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உருவாக்கினார்னு வருது. அந்த ஆபிரகாம்ங்கிறதுக்கு நபிகள் நாயகத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அது பல ஆயிரம் வருஷங்களுக்கு மேல, நேத்து முந்தா நாள் கிடையாது, பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ஆபிரகாம் வாழ்ந்தார். அந்த அன்றைக்கு தொடர்ந்த அந்த தண்ணீர் இன்றைய தேதி வரைக்கும் வற்றாமல் ஜீவ நதி மாதிரி என்ன செய்து அது உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கிறது, கெட்டு போகாம இருக்கிறது, சப்ளை செய்து கொண்டே இருக்கிறது. இன்னும் கோடிக்கணக்கான பேர் போனாலும் கூட அதுல அந்த அளவு குறைவதே இல்லை. அது என்னமோ ஒரு அது கடவுளுடைய தனி ஒரு கருணை இருப்பதற்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறது. அதான் ஜம்சமுடைய வரலாறு.